டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி லேர்னிங். டிஎன்பிஎஸ்சியில் ஜென்ரல் இங்கிலீஷில் நமக்கு அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸ்பெல்லிங் டிஃப்ரென்சஸ், வொக்கபுலரி டிஃப்ரென்சஸ். பார்ட் 1ல் வொக்கபுலரி டிஃப்ரென்சஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ஸ்பெல்லிங் டிஃப்ரென்சஸ், பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங்கும் அமெரிக்கன் ஸ்பெல்லிங்கும் நம்ம பார்க்கலாம். கலரோட ஸ்பெல்லிங் பாருங்கள். பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங்கில் நமக்கு COLOUR இருக்குது. இங்கே யூ வந்து இல்லாமல் இருக்கும். ஆனால் ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஹானர் அதே போல் யூ இங்கே இருக்குது, இங்கே யூ இல்லை. மேத்ஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரிட்டிஷ், மேத் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கன். சென்டரோட ஸ்பெல்லிங் பாருங்கள், CNTRE. இந்த இடத்துல ERன்னு இருக்கும். ரெண்டுமே வந்து மையப்புள்ளி, அதாவது சென்டர்னா மையப்புள்ளி தானே. ஆனால் ஸ்பெல்லிங் டிஃப்ரென்சஸ் இருக்குது. TRE யூஸ் பண்ணால் பிரிட்டிஷ், ER யூஸ் பண்ணால் அமெரிக்கன். மீனிங் ஒன்று தான். அதே போல் டிஃபென்ஸ், நிறைய பேர் நம்ம வந்து இந்த வேர்ட் டிஃப்ரென்சஸ்னால மீனிங் டிஃபர் ஆகுதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இது டிஃப்ரென்சஸ் வந்து ஒன்லி பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் ஸ்பெல்லிங் தானே தவிர மீனிங் டிஃப்ரென்சஸ் கிடையாது. அதை நோட் பண்ணிக்கோங்க. லைக்வைஸ் நெக்ஸ்ட் ஒன் ஜட்ஜ்மெண்ட், ஈயோட வரும். நம்மளோட பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இல்லாமல் வந்தால் அது அமெரிக்கன். அதே போல் என்ரோல்மெண்ட், டபுள் எல் இருந்தால் அமெரிக்கன், சிங்கிள் எல் இருந்தால் பிரிட்டிஷ். நெக்ஸ்ட் ஒன் ட்ராவலர், அதே போல் டபுள் எல் இருந்தால் பிரிட்டிஷ், சிங்கிள் எல் இருந்தால் அமெரிக்கன். மோல்டில் வந்து MOU இருந்ததுன்னா பிரிட்டிஷ், யூ இல்லாமல் இருந்ததுன்னா அது அமெரிக்கன். ஆக்ஸ், கோடாரி சொல்கிறோம் இல்லையா, அதில் XE இருக்கும், இங்கே ஆக்ஸ் AX மட்டும்தான். வந்து நார்மலாகவே கடைசியாக வரும்போது அது வந்து சைலண்ட் தான், சைலண்ட் லெட்டர் E. பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கனில் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே போல் ஸ்கில்ஃபுல்லில் வந்து சிங்கிள் எல் இருந்ததுன்னா பிரிட்டிஷ் அண்ட் டபுள் எல் இருந்தால் அமெரிக்கன். ஃபோக்கஸ்டு அதுலேயுமே வந்து டபுள் எஸ் இருந்ததுன்னா அது வந்து பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இஸ் சிங்கிள் எஸ். டயர், TYRE, டயர், நம்ம வண்டியில் போடுற டயர், ஸ்பெல்லிங்கே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க அமெரிக்கன் இதில். அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் நமக்கு ஒரு சில அடிஷ்னல் காமன் ஈக்குவலன்ஸ். அப்படின்னா நம்ம ஓட் மீல்னு சொல்கிறத வந்து போரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கஞ்சி சொல்கிறோம் இல்லையா, அதுதான். எக்ஸ்கலேட்டர், நம்ம படி நகர்ந்து போகும்ல அது, ஆனால் அதுக்கு பேர் வந்து லிஃப்ட் தான் வந்து பிரிட்டிஷ்லேயும் சொல்கிறாங்க. டெபாட் அப்படின்றது வந்து டெர்மினஸ். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மீனிங். இதில் வந்து மீனிங் சேம், வேர்ட்ஸ் டிஃபர். ப்ரீவியஸில் நம்ம பார்த்தது வேர்ட்ஸில் வந்து ஒரு சில லெட்ரு டிஃபர் ஆகும், ஆனால் மீனிங்